Good evening, children. ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் சயின்ஸ்ல ஏர் அப்படிங்கிற லெசன் தான் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? காற்று அப்படிங்கிற லெசன், சரிங்களா? அதுல இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து இந்த லெசனோட நமக்கு இந்த டேர்ம் அப்படிங்கிறது கம்ப்ளீட் ஆகுது இல்லையா? ஸோ இந்த டேர்முக்கு இது வந்து இதுல இருக்கக்கூடிய ஒரு லாஸ்ட் டாபிக் அப்படின்னும் நம்ம பார்க்கலாம். ஏன்னா இந்த லெசன்ல நம்ம எதெல்லாம் பார்த்துருக்கோம், பொல்யூஷன் அப்படின்னா என்ன, பொல்யூஷன் எவ்வாறு உருவாகிறது, அதனால வர பாதிப்புகள் என்னென்ன, அதையெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது டிசீசஸ் பத்தி. என்னென்ன டிசீஸ் எல்லாம் நம்ம இந்த பொல்யூஷனால ஃபேஸ் பண்றோம். ஜென்ரலா ஏர்போர்ன் டிசீசஸ். ஏர்போர்ன் டிசீசஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது காற்று மூலம் பரவக்கூடிய ஒரு டிசீஸ்லாம் என்ன அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். காற்றில் பரவக்கூடிய நோய்கள் என்னென்ன. ஏன்னா நம்ம பல வகையான நோய்கள் அப்படிங்கிறது நமக்கு ரெகுலரா எல்லாருக்கும் வருது. நோய் என்பது நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியை பொறுத்து நோய் என்பது நம்மை தாக்கும் இல்லைங்களா? கரெக்ட், அப்படிதானே? நமக்கு எப்படியெல்லாம் நோய் வரும் அப்படின்னு பார்த்தோம்னு கேட்டா, நமக்கு வரக்கூடிய நம்ம பாடியில இருக்கக்கூடிய ஒரு இம்யூனிட்டி பவரை பொறுத்து தான் நமக்கு என்ன ஆகும், எல்லா டிசீஸும் வரும். அது காற்று மூலமோ அல்லது நீர் மூலமாகவோ இந்த மாதிரி பல வகையான தொற்று நோய்கள் அப்படிங்கிறதும் டிசீஸ் அப்படிங்கிறதுனாலே நமக்கு யூஸ்வலா எல்லா டிசீஸுமே நமக்கு வந்து இன்ஃபெக்ஷனல் கிடையாது. ஒரு சில டிசீசஸ் நமக்கு என்ன ஆகும், ஒருத்தர் இருந்து இன்னொருத்தருக்கு தொற்றக்கூடிய ஒரு வியாதி அப்படிங்கிறது. இந்த மாதிரி நோய் என்பது நமக்கு எவ்வாறெல்லாம் பரவும், அது காற்றில் இருக்கக்கூடிய காற்று மூலம் கேட்டா ஒருத்தர்ல இருந்து இன்னொருத்தருக்கு. அதனாலதான் காஃப்லாம் வந்ததுன்னா என்ன சொல்லுவோம், கரெக்டா நம்ம நோஸ க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம இரும்பணும் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா அந்த காற்றுல நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த ஒரு பாக்டீரியாவோ வைரஸோ அதன் மூலமாக மற்றொருவருக்கு என்ன ஆகும், இன்ஃபெக்ட் ஆகும், தொற்றும். அதனாலதான் நம்ம என்ன பண்ணிருக்கோம், அந்த ஒரு சில ப்ரிகாஷன்ஸ் அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா என்ன ஆகாது, ஒருத்தர் இருந்து இன்னொருத்தருக்கு பரவாது. அப்ப காத்துல இருக்கக்கூடிய நோய் கிருமியாகப்பட்டது அடுத்தவங்க உடம்புல என்ன ஆகும், எளிதாக பரவக்கூடிய ஒரு வகையில தான் நிறைய நமக்கு சின்ன சின்ன டிசீசஸ் அப்படிங்கறதெல்லாம் வரும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கிறது டிசீசஸ் காஸ்ட் பை பாக்டீரியா. பாக்டீரியா வைரஸ் அப்படின்னு இரண்டு நம்மை நோய்களை பரப்பக்கூடியகள் தான் என்ன பண்ணுது, நமக்கு நோய் தொற்றை உருவாக்குது இல்லைங்களா? சோ இந்த பாக்டீரியால என்னென்ன டிசீஸ், டிப்தீரியா, whooping cough அண்ட் தென் டியூபர்குலோசிஸ் அப்படின்னு சொல்றோம். சோ டியூபர்குலோசிஸ் அப்படின்னா என்னது, காச நோய் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், சரிங்களா? டிப்தீரியா அப்படின்னு கேட்டா நமக்கு தொண்டை அடைப்பான் அப்படின்னு ஒரு நோய் இருக்கு. கக்குவான் இருமல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், அததான் நம்ம whooping cough சொல்றோம். சோ இந்த மாதிரி இந்த டிசீஸ் எல்லாமே எதன் மூலமாக பரவக்கூடியது, பாக்டீரியாவால் நமக்கு பரவக்கூடிய டிசீஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம என்ன பார்க்கலாம், டிப்தீரியா. டிப்தீரியா அப்படிங்கிற டிசீஸ் வந்து எதன் மூலம் வரக்கூடியது, பாக்டீரியா மூலமாக நமக்கு வரக்கூடியது, சரிங்களா? சோ இந்த ஒரு வியாதி, இந்த ஒரு நோயாகப்பட்டது நமக்கு பாக்டீரியம், கார்னி பாக்டீரியம் டிப்தீரியா, ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு பேர் இருக்கும். அந்த பாக்டீரியா நம்ம ஜென்ரலா சொன்னாலும் அந்த நோயை உருவாக்கக்கூடிய ஒவ்வொரு பாக்டீரியாவிற்கும் தனித்தனி பெயர்கள் இருக்கும். அதே போல வைரஸுக்கும் தனித்தனி பெயர்கள் அப்படின்னு இருக்கும். அந்த ரெண்டும் தான் நம்ம என்ன பண்ணுது, அந்த நமக்கு தனி. ஏன்னா ஒவ்வொரு டிசீசஸ் நம்ம வந்து ஃபேஸ் பண்ணக்கூடியது பல வகையான டிசீஸ். அப்ப அந்த ஒரே கிருமியே எல்லா நோய்களையும் நமக்கு வந்து உருவாக்குமா, கிடையாது இல்லையா? பல வகையான பாக்டீரியாக்கள் பல வகையான டிசீஸை நமக்கு உருவாக்குகின்றது, சரியா? அப்போ இதுல நமக்கு இந்த டிப்தீரியா அப்படின்னு சொல்லக்கூடிய தொண்டை அடைப்பான் அப்படின்னு நம்ம தமிழ்ல சொல்லுவோம். இந்த தொண்டை அடைப்பான் அப்படிங்கிற ஒரு டிசீஸ நமக்கு உருவாக்கக்கூடிய ஒரு பாக்டீரியா எதுன்னு கேட்டா கார்னி பாக்டீரியம் டிப்தீரியா. இந்த டிப்தீரியா தான் நமக்கு
தொண்டை அடைப்பான் அப்படிங்கிறத உருவாக்குகின்றது. கார்னி பாக்டீரியம் டிப்தீரியா. இந்த கிருமி நமக்கு என்னது, இந்த தொண்டை அடைப்பான் அப்படிங்கிற ஒரு நோயை உருவாக்குகின்றது. இது எந்த இடத்த, ஃபர்ஸ்ட் ஒன் எதனால உருவாகிறது அப்படிங்கறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அடுத்தது அந்த நோயை உருவாக்கக்கூடிய பாக்டீரியாவினுடைய பெயர் என்ன, தட் இஸ் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அண்ட் செகண்ட் பாயிண்ட், நம்ம உடலாகப்பட்டது அந்த பாக்டீரியாவில் எந்த பகுதியை அது அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு டிசீஸையும் நம்ம எழுதணும். இப்ப கேட்டாங்க அப்படின்னு கேட்டா அப்படிதான் நம்ம தனியா பிரிச்சு ஞாபகம் வச்சு எழுதணும். எந்த பகுதியை நம்ம அஃபெக்ட் பண்ணுதுன்னு கேட்டா ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட். சரிங்களா? ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் அப்படிங்கிறது என்னது, ரெஸ்பிரேஷன் அப்படின்னா என்ன பகுதி, சுவாச பாதை. சுவாசம்ங்கிறது எது நமக்கு, மூக்கு, தொண்டை, அதே போல நுரையீரல். இது எல்லாமும் தான் நமக்கு சுவாச பாதை அப்படின்னு சொல்லுவோம். நுரையீரல்ங்கிறது நமக்கு சுவாசத்திற்காக மெயினா இருக்கக்கூடிய ஆர்கன் இல்லையா? அப்ப பாதை அப்படின்னு சொன்னா மூக்கு மற்றும் தொண்டை, அந்த பாதையை தான் அஃபெக்ட் பண்ணும். ஓகே, சோ எந்த பார்ட்ட நமக்கு வந்துட்டு அஃபெக்ட் ஆகும் அப்படிங்கறது பார்க்கலாம். ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட், சுவாச பாதை. சோ கார்னி பாக்டீரியம் டிப்தீரியா அப்படிங்கிற ஒரு பாக்டீரியாவாகப்பட்டது நம் உடலில் எந்த பகுதியை பாதிக்கும் அப்படின்னு கேட்டா சுவாச பாதை. சுவாச பாதைங்கிறது நமக்கு மூக்கு துவாரம் வழியாக தான் சுவாசங்கிறது நடக்குது. அடுத்தது தொண்டை வழியாக இல்லைங்களா? இது அஃபெக்ட் ஆகி நமக்கு த்ரோட், தொண்டை பாதிப்பு. இந்த பெயரிலேயே நமக்கு என்ன இருக்கு, தொண்டை அடைப்பான் அப்படின்னு இருக்கு. அப்ப மெயினா அஃபெக்ட் ஆகக்கூடிய பார்ட் எது நமக்கு, மூக்கை அடுத்தது நமக்கு எங்க காற்று உள்ள போகக்கூடியது தொண்டை பகுதி. சோ அந்த த்ரோட்ல நமக்கு இன்ஃபெக்ஷன் ஆகி அதுல நமக்கு என்ன ஆகுது, அங்க நமக்கு பாதிப்பு அடைஞ்சு சிவியரா காஃப் அண்ட் தென் ஃபீவர், இது எல்லாமே நமக்கு உருவாகும். சோ இதனால இந்த நம்ம வந்து டிப்தீரியா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு நம்ம டிசீஸ் அப்படிங்கிறது கார்னியோ பாக்டீரியா டிப்தீரியாங்கிற அந்த ஒரு பாக்டீரியாவால பாதிக்கப்படுது. நோஸ் அண்ட் த்ரோட் பகுதி, நமக்கு மூக்கு மற்றும் தொண்டை பகுதியாகப்பட்டது அந்த இடத்துல அஃபெக்ட் ஆகும். ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் அஃபெக்ட் ஆகி நமக்கு த்ரோட், தொண்டையில என்ன ஆகும், சோர் அப்படின்னு சொன்னா புண் அப்படின்னு இருக்கும். தொண்டையில நமக்கு புண் அப்படிங்கிறது உருவாகும். அது நம்மளால என்ன பண்ண முடியாது, இருமவும் முடியாது. அந்த அளவுக்கு நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஃபீவர் வரும். இது எல்லாமே இந்த ஒரு பாக்டீரியாவால் நம்ம ஒரு ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபர்ஸ்ட் டிசீஸ் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன், அடுத்தது டிப்தீரியா பார்த்தோம். அண்ட் வேற அடுத்த ரெண்டு, ஊப்பிங் காஃப். ஊப்பிங் காஃப் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னது, நமக்கு கக்குவான் இருமல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த ஒரு டிசீஸ் ஆகப்பட்டது போர்டெல்லா பெர்டோசிஸ் அப்படிங்கிற ஒரு பாக்டீரியாவால உருவாகும். இந்த நமக்கு ஃபர்ஸ்ட் திங், இந்த மூன்று டிசீஸுமே நமக்கு எந்த ஒரு இதனால, எந்த பார்ட் நமக்கு நம்மளுடைய பாடியில அஃபெக்ட் ஆகும் கேட்டா த்ரோட், ரெஸ்பிரேட்டரி டிசீஸ் அப்படிங்கிறது தான் மெயினா. ஓகேங்களா? ஸோ தட் இஸ் whooping cough. ஸோ whooping cough அப்படிங்கிறது இருமல். நமக்கு காஃப் அப்படின்னு சொல்லக்கூடியதே எதனால, சளியினால வரக்கூடியது தான் இல்லைங்களா? இருமல் அப்படிங்கிறது நமக்கு சளி தொந்தரவு இருந்தா மட்டும்தான் என்ன வரும், இருமல் அப்படிங்கிறது வரும். இந்த கக்குவான் இருமல் அப்படிங்கிறது போர்டெல்லா பெர்டோசிஸ் அப்படிங்கிற பாக்டீரியாவால ஏற்படும். நமக்கு சுவாச பாதை பாதிச்சு இதே போல கண்டினியூஸ் காஃப். இந்த ஊப்பிங் காஃப் இருக்கிறவங்க எல்லாமே எப்படி இருக்கும், அவங்களுக்கு கண்டினியூஸாக இருமல் வரக்கூடியது, ரெஸ்பிரேட்டரி ட்ராக் ஃபுல்லா அஃபெக்ட் ஆகும். ஃபீவர் அப்படிங்கிறது ஹெவியா இருக்காது. ஆனா எது நமக்கு வந்து ஹெவியா இருக்கும் அப்படின்னு கேட்டா நமக்கு காஃப் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். எந்த வைரஸ் அப்படிங்கிறது நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட் ஒன், எந்த பார்ட் அப்படின்னு கேட்டா நமக்கு சுவாச பாதை அப்படின்னே சொல்லலாம். ஸோ இரண்டாவதாக நமக்கு இந்த
டிசீஸ்லயும் சுவாச பாதை அப்படிங்கிறது அஃபெக்ட் ஆகும். தொடர்ச்சியான இருமல், கண்டினியூஸா நமக்கு என்ன ஆகும், இருமல் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த இதுதான் நம்ம இந்த கக்குவான் இருமல் அப்படிங்கிற ஒரு டிசீஸுக்கு உண்டான சிம்டம்ஸ். ஸோ எந்த வைரஸ் அஃபெக்ட் ஆகும், எந்த பாதையில நமக்கு வருது, அதனுடைய நமக்கு சிம்டம்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ இதுதான் whooping காஃப்ங்கிறது. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் டியூபர்க்ளோசிஸ். ஸோ டியூபர்க்ளோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு காச நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. இது அதிகபட்சம் சாதாரணமா சளி, இருமல் அப்படின்னு சொல்லுவோம், சைனஸ் அப்படின்னு சொல்லுவாங்க கொஞ்சம் ஹெவியா இருந்ததுன்னா. அடுத்தது ஆஸ்மா அப்படிம்பாங்க. அடுத்த கடைசி ஸ்டேஜ் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்லக்கூடிய இந்த டியூபர்க்ளோசிஸ் அப்படிங்கிற ஒரு டிசீஸ். நம்ம இந்த சளி என்பது நுரையீரலில் முழுவதுமாக சளி ஃபுல்லா ஃபார்ம் ஆயிருந்தது அப்படின்னா மட்டும்தான் இந்த டியூபர்க்ளோசிஸ் காச நோய் அப்படிங்கிறது வரும். இது மைக்கோபாக்டீரியம் டியூபர்க்ளோசிஸ் அப்படிங்கிற ஒரு பாக்டீரியாவால் நமக்கு வரக்கூடிய ஒரு நோய், காச நோய். இதற்கென்று தனியான நமக்கு ஹாஸ்பிட்டல்லாம் இருக்கு, காச நோய் மருத்துவமனை. காச நோய் அப்படிங்கிறதும் நமக்கு இன்ஃபெக்ஷன் டிசீசஸ் தான். ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு ரொம்ப ஹெவியா அவங்களுக்கு எப்படி இருக்கும், காஃப் இருக்கும், இரும்பிக்கிட்டே இருப்பாங்க, சளி அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம சுவாசிக்கும் போது காற்றில் இருக்கக்கூடிய பாக்டீரியா எங்க போகும், ஆக்சுவலா லங்ஸ் போகும். ஃபர்ஸ்ட் அஃபெக்ட் ஆகக்கூடிய பார்ட் அப்படின்னு கேட்டா லங்ஸ் தான் இவங்களுக்கு ரொம்ப சிவியரா அஃபெக்ட் ஆகும். அது நமக்கு ரெக்கவர் ஆகணும் அப்படின்னு கேட்டா இட் வில் டேக் மோர் டைம். கிட்டத்தட்ட ஒரு வருஷம் அந்த மாதிரி கூட ஆகலாம். ஏன்னா சாதாரண சளி, இருமல் அப்படின்னு சொன்னா நமக்கு எவ்வளவு நாள் ஆகும், ஒரே ஒரு வாரம் தான். சளி வந்தது, நமக்கு இருமல் வந்ததுன்னா ஒரு வாரம் 10 நாள்ல சரியாயிடும். அந்த வீட்டுல இருக்க எல்லாருக்குமே அஃபெக்ட் ஆறோம்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வாரம் 10 நாள் அந்த மாதிரி தான் இருக்குமே தவிர அது மாத கணக்கிலோ வருட கணக்கிலோ இருக்காது. ஆனா டியூபர்க்ளோசிஸ் அப்படிங்கிற இந்த டிசீஸ் நம்ம அஃபெக்ட் ஆனோம் அப்படின்னு சொன்னா அது அவ்வளவு எளிதில் என்ன ஆகாது, நமக்கு கியூர் ஆகாது. ஸோ மைக்கோ பாக்டீரியம் டியூபர்க்ளோசிஸ் ஸோ அஃபெக்ட் ஆகுது. எந்த ஒரு பாக்டீரியாவால் நமக்கு வரக்கூடியது அப்படின்னு கேட்டா மைக்கோ பாக்டீரியம் டியூபர்க்ளோசிஸ் அப்படிங்கிற பாக்டீரியாவால தான் நமக்கு காச நோய் அப்படிங்கிறது நம்ம என்ன பண்றோம், அதனால் பரவக்கூடியது. சரிங்களா? ஸோ இதிலும் நமக்கு மெயினா என்ன அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு கேட்டா நுரையீரல், லங்ஸ் அப்படிங்கிறது. சுவாச பாதை அப்படிங்கிறத விட அதை தாண்டி இருக்கக்கூடியது, ரெஸ்பிரேஷன்ல முக்கியமான ஒரு பார்ட் அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவோம், இந்த லங்ஸ் பார்ட் தான் இல்லைங்களா? இதுலதான் நமக்கு இன்ஹலேஷன் எக்ஸ்கலேஷன் எல்லாமே நடக்குது. இந்த லங்ஸ் பகுதி, இந்த இந்த லங்ஸ் பகுதியில முழுவதும் நமக்கு என்ன இருக்கும், நமக்கு சளியாகப்பட்டது அதுல ஃபுல்லா ஃபில் ஆயிடுச்சுங்கிறதுனாலதான் இந்த மாதிரியான ஒரு ஹையஸ்ட் ஸ்டேஜ், அந்த சளியினுடைய ரொம்ப அதிகமான ஒரு ஸ்டேஜ்ங்கிறதா டியூபர்க்ளோசிஸ் சொல்லலாம். இது சரியாகிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும், நமக்கு 6 months to 1 year. ஸோ இவ்வளோ நாள் ஆகும், அவ்வளோ சீக்கிரமா நமக்கு சரியாகாது. பிகாஸ் அந்த அளவுக்கு சிவியரா லங்ஸ் நமக்கு அஃபெக்ட் ஆயிருக்கும். ஓகே, ஸோ இந்த இதுதான். ஸோ காற்றின் மூலம் பரவக்கூடிய நோய்கள் கேட்டா எதன் மூலம்னா கண்ணுக்கு தெரியாத சின்ன சின்ன மைக்ரோ ஆர்கானிசம், நமக்கு நுண்ணுயிரிகளாகப்பட்டது காத்துல இருக்கும். அல்லது இப்போ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல வருது. காற்று என்பது யாருமே நம்ம ஒரு சின்ன பாட்டில்லையோ அல்லது ஏதாவது ஒரு பாக்ஸ்லயோ நம்ம ஃபில் பண்ணி வைக்கல. இந்த அட்மாஸ்பியர்ல ஃபுல்லும் நம்மை சுற்றி இருக்கக்கூடியது காற்று. என் வீட்டுல இதே வந்த காத்து இன்னொரு 5 நிமிஷத்துல அடுத்த தெருவுக்கு போகும், அடுத்த 5 நிமிஷம் இன்னும் 10 தெரு தள்ளி போகும் இல்லைங்களா? சோ அந்த காற்றாகப்பட்டது ஓரிடம் விட்டு இன்னொரு இடம் நகரக்கூடிய தன்மையில இருக்கு. அப்போ நம்ம கரெக்டா பாதிக்கப்பட்ட ஒரு நபராகப்பட்டவங்க, அதனால என்ன ஆகும், சரியான முறையில இந்த மாதிரி பாதுகாம இருமறது இல்ல இது சளியா அப்படியே வெளியில என்ன பண்ணுவாங்க, ஸ்பிட் பண்ணுவாங்க, துப்புவாங்க. அதெல்லாம் நல்ல விஷயமே கிடையாது. பிகாஸ் அதன் மூலமாக அதில் இருக்கக்கூடிய நோய் கிருமியாகப்பட்டது அடுத்தவங்களை அஃபெக்ட் ஆகும்.
இருமும் போது கர்ச்சீப்பை வச்சு கரெக்டா இருமணும். சளிய துப்பணும்னா இமீடியட்டா அதை நம்ம என்ன பண்ணணும், தண்ணி விட்டு அந்த இடத்த கிளியர் பண்ணணும். அந்த மாதிரி எல்லாம் செஞ்சாதான் அந்த டிசீஸ் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பரவாது. இல்லைன்னா காற்று மூலமாக எல்லா இடத்துக்குமே பரவும். அந்த மாதிரி பரவக்கூடிய நோய்கள் தான் அந்த காற்றை அடுத்தவங்க சுவாசிக்கிறாங்க. இப்போ இந்த தெருல இருந்து 4 தெரு தள்ளி போகுதுன்னா, நான் அஃபெக்டட் பர்சனா இருந்தேன்னு சொன்னா, நான் சரியான முறையை பின்பற்றல அப்படின்னு சொல்லும் பொழுது என்கிட்ட இருக்கக்கூடிய அந்த நுண்ணுயிரியாகப்பட்டது காற்றின் மூலமாக இன்னொரு மனிதரை என்ன பண்ணும், கண்டிப்பாக தொற்ற செய்யும். அதுதான் நமக்கு இந்த மாதிரி ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடம் நகரக்கூடியது. சோ அதுல பாக்டீரியா, வைரஸ் அப்படின்னு ரெண்டு ரெண்டு பேர் மூலமாக இதே மாதிரியான வியாதிகள் நமக்கு பரவும். பாக்டீரியாவால பரவக்கூடிய வியாதி அப்படின்னு பார்த்தா நம்ம காச நோய், கக்குவான் இருமல், தொண்டை அடைப்பான் அப்படிங்கிற 3 டிசீஸ் நம்ம பார்த்தோம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் டிசீசஸ் காஸ்ட் பை வைரஸ். வைரஸால நமக்கு என்னென்ன டிசீஸ் நம்ம ஃபேஸ் பண்றோம். ஓகே, சோ இப்போ நம்ம அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஆக்டிவிட்டி பார்க்கலாம். இப்ப பார்த்த இந்த டாபிக் பொதுவா இதுல வந்து சவுண்ட் வராது பாருங்க. இந்த இதுல கொசு அப்படிங்கிறது எப்படி உருவாகும்? இப்ப கொசுவினால மட்டும் நமக்கு வந்து நிறைய டிசீஸ் எல்லாம் நம்ம ஃபேஸ் பண்றோம் இல்லைங்களா? அப்ப அந்த கொசு எவ்வாறு உருவாகிறது, அதனுடைய லைஃப் சைக்கிள் என்ன? பிகாஸ் இது ஒருத்தர் உடம்புல இருந்து இன்னொருத்தர் உடம்புக்கு என்ன ஆகும், அடிக்கடி இப்ப நான் என்ன வந்து கடிச்சா அதே கொசு உங்களை வந்து கடிக்கும். அது இன்னும் 2 தடவை தள்ளி. அப்போ எவ்வாறு இது பரவுகிறது பாருங்க. கொசு இப்ப எப்படி முட்டையிட்டு இருக்கு, இது மாதிரி ஒரே டயத்துல நிறைய அதனுடைய எக்லேக்ஸ். அப்ப ஒரு ஒரு ஓரிரு நாட்களில் அதனுடைய வாழ்க்கை சுழற்சி என்பது எவ்வாறு இருக்கும் பாருங்க. இந்த மாதிரி மாறிடும். அடுத்த ஸ்டேஜ் அப்படிங்கிறது 1 or 2 daysல அது என்னவா மாறுது, லார்வா அப்படிங்கிற இந்த ஸ்டேஜுக்கு வருது. ஃபர்ஸ்ட் அந்த எக்காகப்பட்டது கொசு அந்த சின்ன சின்ன முட்டையை என்ன பண்ணுது, தண்ணியில போய் அது எக்ஸ் புல்லுமே அது வந்துட்டு அந்த முட்டையை என்ன பண்ணிட்டுது, போட்டு வந்தது. அதுல இருந்து என்ன ஆகுது, சின்ன சின்ன லார்வாக்கள் அப்படிங்கிறது நமக்கு உருவாயிருக்கு. இது அதனுடைய அடுத்த ஸ்டேஜ். அண்ட் தென் இது கொஞ்சம் வளர்ந்துருக்கு, அதுக்கு ஒரு வேக்லஸ் அப்படின்னு ஒரு அதனுடைய ஸ்டேஜ். ஸோ இது என்ன ஆகும், ஒரே டயத்துல பட்டுப்பூச்சி ஆகட்டும், தவளை ஆகட்டும், அடுத்தடுத்த ஸ்டேஜ்ல உருவாகும். ஸோ 7 to 14 daysல இது என்ன ஆகுது, இந்த மாதிரியான ஒரு வளர்ச்சியை அடையும். இந்த வளர்ச்சிக்கு அடுத்ததாக இதுல இருந்து என்ன ஆகும், தனித்தனி கொசுவாக நமக்கு வெளியாகும். மஸ்கிட்டோ கிப்ஸ் காமன்லி இதுல இருந்து என்ன ஆகுது, நமக்கு கொசு என்பது வெளிவரும் பாருங்க. சோ இந்த பகுதி தான் என்ன சொல்லியிருக்கோம், ட்ரம்பெட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அண்ட் தென் இத அதுல இருந்து வரக்கூடிய அந்த நீடில்ஸ், ஆண்டனா அப்படிங்கிற அந்த ஒரு பகுதி. ஓகே, சோ இதுல இருந்து பாருங்க எப்படி கொசுவாகப்பட்டது வெளியில வருது பாருங்க. சோ அந்த முழுமையான ஒரு கொசுவாக மாறிய பிறகு அது மேல வரும். சோ இது எவ்வளவு நாள்ல, கிட்டத்தட்ட ஒரு 10 to 15 daysல இதனுடைய அந்த வாழ்க்கை சுழற்சி அப்படிங்கிறது இருக்கு. சரியா? சோ நம்ம இந்த பாக்டீரியா அண்ட் தென் வைரஸ் அப்படின்னு சொல்றோம். அதே போல இந்த கொசுவின் மூலமாகவும் நம்ம என்ன பண்ணுவோம், நிறைய டிசீசஸ் நம்ம ஃபேஸ் பண்றோம். சோ ஃபர்ஸ்ட் என்னது, எக், லார்வா, பியூப்பா, அடுத்தது மஸ்கிட்டோ. இதுதான் இதனுடைய லைஃப் சைக்கிள். மஸ்கிட்டோ, எக், லார்வா அண்ட் பியூப்பா. ஓகே, சோ இந்த ஒரு சைக்கிள் தான் நமக்கு ஒரு கொசு என்பது எவ்வாறு உருவாகிறது. நம்ம கொசு அதனாலதான் இப்ப என்ன பண்றோம், நிறைய நெட் இல்லையா, மஸ்கிட்டோ நெட் அப்படிங்கறது கவர் பண்றோம். அதே போல எந்த ஒரு எங்க இருந்து ஆக்சுவலி வருது, அது ஸ்டாக்னேட்டட் வாட்டர். அதே போல டிரைனேஜ், தேங்கி நிற்கக்கூடிய தண்ணி டயர்ல தேங்கி நிற்கிறது. அதே போல அந்த தேங்காயினுடைய கவர், தேங்காயினுடைய ஓடு, அதுல தேங்கி நிற்கக்கூடிய தண்ணி, சின்ன சின்ன பாட்டில் இருக்கக்கூடிய தண்ணி, டிரைனேஜ் மூவகம், நிறைய சாக்கடை தண்ணி போகுது இல்லையா, இது எல்லாம் தான் அதனுடைய பர்த்திங் பிளேஸ், உருவாக
ஆகக்கூடிய இடங்கள் இதையெல்லாம் நம்ம இல்லாம கிளியர் பண்ணிட்டோம்னாலே நம்ம வியாதியே இல்லாம இருக்கும். கொசு வராது அப்படின்னு சொன்னாலே நமக்கு டிசீஸ் எதுவுமே வராது. அந்த கொசு என்பதுதான் நிறைய நமக்கு என்ன ஆகும், ப்ராப்ளம்ஸ் கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். சோ நம்ம இப்ப பார்த்த இந்த இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் அப்படிங்கறதுக்கு பத்தின ஒரு சின்ன ஒரு ஆக்டிவிட்டி பார்ப்போம். சோ டிசீஸ் அப்படின்னு சொன்னா எது எதுல எல்லாம் வரலாம்? உணவினால வரலாம், காற்றினால வரலாம், நீரினால் வரலாம், ஒரு பூச்சி கடிக்கிறதுனால வரலாம், அல்லது டைரக்ட் கான்டாக்ட்னால வரலாம். சோ இந்த மாதிரி நமக்கு பல வகைகளிலும் நோய் தொற்று என்பது நமக்கு வரும். சோ எதன் மூலமாக வரக்கூடியது என்னென்ன டிசீஸ்? சோ ஃபுட் பாய்சன், ஸ்வைன் ஃப்ளூ, மலேரியா, ஸ்கின் டிசீஸ், டைஃபாய்டு, இது எல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடியது, அஃபெக்டட் பண்ணக்கூடியது, நம்ம இதனால பாதிக்கப்படுகிறோம். ஸோ ஒவ்வொரு இது என்னென்ன கொடுத்துருக்காங்க? டைரக்ட் கான்டாக்ட், ஃபுட், ஏர், வாட்டர் அண்ட் தென் இன்செக்ட் பை. ஓகே, காற்றின் மூலம் பரவக்கூடியது எதுன்னு கேட்டா ஸ்வைன் ஃப்ளூ. ஸ்வைன் ஃப்ளூ அப்படிங்கிற டிசீஸ் நமக்கு காற்றின் மூலம் நமக்கு வரக்கூடியது. அடுத்தது ஸ்கின் டிசீஸ், தோல் சம்பந்தப்பட்ட ஒரு டிசீஸ் எல்லாம் எதன் மூலமாக வரும் கேட்டா டைரக்ட் கான்டாக்ட். ஏதாவது டைரக்டா வந்துட்டு ஏதாவது பூச்சி ஈச்சி கடிச்சிருச்சு அப்படின்னு சொன்னாதான் என்ன வரும்? நமக்கு அலர்ஜி, ஸ்கின் டிசீஸ் அப்படின்னு வரும். நீர் மூலம் பரவக்கூடியது டைஃபாய்டு. ஸோ டைஃபாய்டு அப்படிங்கிறது நமக்கு கண்டாமினேட்டட் வாட்டர் இல்ல வேற ஏதாவது இதே மாதிரி எஃபெக்ட் ஆனது, இதுல மூலமாக நம்ம வரக்கூடியதுதான் டைஃபாய்டு அப்படிங்கிற டிசீஸ். அண்ட் தென் ஃபுட். ஃபுட் நமக்கு வந்து சரியானபடி அது டைஜஸ்ட் ஆகல அல்லது கெட்டு போன உணவுகளை எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா அதுல இருந்துதான் நமக்கு என்ன ஆகும்? ஃபுட் பாய்சன் அப்படிங்கிறது. ஃபுட் பாய்சன்னால நம்ம அஃபெக்ட் ஆறோம். அது எதன் மூலமாக? உணவினால் நம்மால் வரக்கூடியது. அண்ட் தென் மலேரியா அப்படிங்கிறது நமக்கு இன்செக்ட் பைட். இன்செக்ட்னா கொசு மூலமாக வரக்கூடியது. அந்த மாதிரி கடிக்கிறதுனால மலேரியா அப்படிங்கிற டிசீஸ் நம்ம என்ன பண்றோம்? பாதிக்கப்படுறோம். ஸோ என்னது? ஃபுட் பாய்சன் மூலமாக, சாரி ஃபுட்னால நமக்கு ஃபுட் பாய்சன் அப்படிங்கிற டிசீஸ், ஏர் மூலமாக ஸ்வைன் ஃப்ளூ, இன்செக்ட் பூச்சி கடிப்பதனால மலேரியா, டைரக்ட் கான்டாக்ட்னால தோல் சம்பந்தப்பட்ட ஒரு டிசீஸ், நீரின் மூலமாக டைஃபாய்டு. ஸோ இப்போ நம்ம எதை பத்தி படிச்சுட்டு இருக்கோம்? ஏர்பார்ன் டிசீசஸ் அப்படின்னு சொல்லிதான் என்னென்ன டிசீஸ் எல்லாம் இருக்கு, அது எதன் மூலம் நம்ம வந்து அது வந்து நமக்கு வருது அப்படிங்கிறது தான் நம்ம இப்ப பார்த்திருக்கோம். ஓகே, ஸோ இப்போ இது வந்து உங்களுக்கு கண்டிப்பா இந்த ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஒன். சோ எதன் மூலமாக நமக்கு நோய் தாக்குகிறதுன்னு பார்த்தோம்? வைரஸ், பாக்டீரியா, புரோட்டோசோவா, பாராசைட், ஃபங்கை. சோ இதன் மூலமாக நமக்கு வியாதி வருது. ஒவ்வொன்றும் பாருங்க என்னென்ன பிக்சர் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்ம எது வைரஸ், எது பாக்டீரியா, எது புரோட்டோசோவா, எது பாராசைட், எது ஃபங்கை, சோ இததான் நம்ம என்ன பண்ண போறோம்? மேட்ச் பண்ண போறோம். ஓகே, சோ புரோட்டோசோவா அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி அமைப்புல தான் இருக்கும். சோ இந்த நீண்ட ஒரு அமைப்போட இருக்கக்கூடியதுதான் எது? புரோட்டோசோவா அப்படிங்கிற அந்த உயிரினம். அடுத்தது நம்ம என்ன பார்த்தோம்? பாக்டீரியா. இப்ப விதவிதமான பாக்டீரியா நம்ம ஒவ்வொரு வியாதியை உண்டு பண்ணுதுன்னு பார்த்தோம் இல்லைங்களா? திஸ் இஸ் பாக்டீரியா பிக்சர். பாக்டீரியா அப்படிங்கிறது இப்படிதான் இருக்கும். ஓகே, அண்ட் தென் ஃபங்கை. சோ ஃபங்கை அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த மாதிரி இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் எப்படி இருக்கு? நமக்கு ஒரு சின்ன பூச்சி அண்ட் தென் வைரஸ். சோ திஸ் இஸ் வைரஸ். சோ இப்படிதான் இருக்கும் வைரஸ் அப்படிங்கிறதுனுடைய ஸ்ட்ரக்சர். அண்ட் பாராசைட்ங்கிறது என்னது? சின்ன சின்ன பூச்சி இனங்கள். சோ வைரஸ்னுடைய ஸ்ட்ரக்சர் இதுதான். பாக்டீரியாவினுடைய வடிவம், புரோட்டோசாவினுடைய வடிவம். ஹையர் கிளாஸ்ல போனோம்னு சொன்னா இது எல்லாமே தனித்தனியா நம்ம படிப்போம். புரோட்டோசோவா, பாக்டீரியா, வைரஸ், பங்கை, இது எல்லாம் தனித்தனி பிரிவுகளாக நம்ம அறிவியல் பாடத்துல படிப்போம். சரிங்களா? சோ அதனுடைய ஸ்ட்ரக்சர்ஸ் தான் நம்ம இதுல பார்த்திருக்கோம்.
இந்த மாதிரி கண்ணுக்கு தெரியாம இருக்கக்கூடிய இந்த ஒரு பாக்டீரியா வைரஸ்ங்கிற மைக்ரோ ஆர்கானிசத்தால தான் நம்ம என்ன பண்றோம், இவ்வளோ வியாதியையும் நம்ம ஃபேஸ் பண்றோம். சரிங்களா? ஸோ இதனுடைய பிக்சர்ஸ் எல்லாம் பாருங்க. வைரஸ்னா இதுதான், பாக்டீரியாங்கிறது இந்த நீண்ட உடலமைப்போட இருக்கும், புரோட்டோசோவா அப்படிங்கிறது இந்த மாதிரி இருக்கும், பாரசைட் அப்படிங்கிறது, அண்ட் தென் ஃபங்கை. ஸோ இந்த பிக்சர்ஸ் தான் நமக்கு என்னது, இப்ப படிக்கக்கூடிய பாடத்தோட பாக்டீரியானா எப்படி இருக்கும், வைரஸ்னா அதனுடைய வடிவம் எவ்வாறு இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஓகே, சோ என்னென்ன டிசீஸ் பார்த்தோம், டியூபர்குலோசிஸ், டிப்தீரியா, whooping cough. சோ அது எந்தெந்த ஒரு எதனால் உருவாக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டா, மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் அப்படிங்கிறது தான் நமக்கு டியூபர்குலோசிஸை உருவாக்கக்கூடிய ஒரு பாக்டீரியா. எது நமக்கு வந்துட்டு எப்படி இது பரவுகிறது அப்படின்னு கேட்டா, நமக்கு வந்து பரவக்கூடிய நிலை, நம்ம அவர்கள் பாதிக்கப்பட்டவர்களுடைய அந்த ஒரு காஃப் சளியின் மூலமாக, சோ அந்த இருக்கக்கூடிய சின்ன டிராப்லெட் ஆஃப் நமக்கு வந்து ஸ்பெக்டம்ங்கிறது சளி, அதுல மூலமாக அடுத்தவங்களுக்கு பரவும். எந்த பகுதி பாதிக்கப்படும்னா நுரையீரல். அதனுடைய சிம்டம்ஸ் என்னன்னு கேட்டா கண்டினியூஸ் காஃப், செஸ்ட் பெயின், அதே போல வெயிட் லாஸ், இதெல்லாம் தான். ஸோ இப்போ இந்த பாக்டீரியா பத்தி படிச்சோம், என்னென்ன வியாதி படிச்சோமோ அது எதனால உருவாகுது, எந்த வைரஸால நம்ம பாக்டீரியாவால பாதிக்கப்படுகிறோம், அது எந்த வழியில நமக்கு பரவுது, அது எந்த ஆர்கனை பாதிக்குது, என்ன அதனுடைய சிம்டம், இதுதான் நம்ம பார்க்கிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் என்ன, டியூபர்குலோசிஸ் அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா? டியூபர்குலோசிஸ் அப்படிங்கிறது மைக்கோபாக்டீரியம், நமக்கு வந்து டியூபர்குலோசிஸ் பாக்டீரியாவால வருது. அண்ட் தென் டிராப்லெட் ஆஃப் தட் நம்ம வந்துட்டு அது சின்ன ஒரு சளி துளி அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா? சோ அதுல இருந்து என்ன ஆகும், அடுத்த ஒரு மனிதருக்கு நமக்கு ஈஸியாக பரவக்கூடியது. எந்த பகுதி எஃபெக்ட் ஆகும் கேட்டா லங்ஸ், அண்ட் நெக்ஸ்ட் கண்டினியூஸா இருமக்கூடியது. ஸோ காஃப் அப்படிங்கிறது என்ன ஆகும், தொடர்ச்சியான இருமல் வரும். அதே போல இருமிட்டே இருந்தா என்ன ஆகும், நம்மளுடைய செஸ்ட் மேல ஏறி இறங்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா செஸ்ட் பெயின் அப்படிங்கிறது நமக்கு வரும் இல்லையா? அண்ட் தென் வெயிட் லாஸ் ஆஃப் வெயிட். ஸோ இந்த ஒரு இந்த சிம்டம்ஸ் எல்லாம் தான் நமக்கு இந்த ஒரு டிசீஸ் இருக்கு அப்படிங்கிறத நமக்கு உணர்த்தும், டியூபர்குலோசிஸ். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் டிப்தீரியா. ஸோ டிப்தீரியா அப்படின்னு சொல்றது நம்ம கார்னோபாக்டீரியம் டிப்தீரியாவால வரக்கூடியது. இதுவே சின்ன இந்த இதுவும் எப்படி பரவுது அப்படின்னு கேட்டா, பாதிக்கப்பட்டவங்களுடைய சின்ன சளி துளி, இந்த சளியின் மூலமாக தான் நமக்கு ஒருத்தர் இருந்து இன்னொருத்தருக்கு நமக்கு பரவும். ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட், சுவாச பாதை அப்படிங்கிறது அஃபெக்ட் ஆகும். இதுல ஃபீவர் அப்படிங்கிறது நமக்கு வரும் இல்லைங்களா, நமக்கு காய்ச்சல் அப்படிங்கிறது வரும். அண்ட் தென் சோர் த்ரோட், தொண்டையில நமக்கு புண் அப்படிங்கிறது ஒரு இதுல இருக்கக்கூடிய சிம்டம்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் whooping cough. தொண்டை அடைப்பான்ங்கிறது இது போர்டில்லா பெர்டிசஸ் அப்படிங்கிற பாக்டீரியாவால வரும். அண்ட் தென் இதுலயும் இதே போல டைரக்ட் கான்டாக்ட்னாலையும் நமக்கு வரும். அதே போல அவங்க உடம்புல இருக்கக்கூடிய சளி நமக்கு வந்து அடுத்தவங்க மூலமாக நமக்கு பரவக்கூடியது. ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் அப்படிங்கிறது அஃபெக்ட் ஆகும். அதுல லைட்டா ஃபீவர்ங்கிறது வரும் நமக்கு. இதுல அதிகமாக இருக்கக்கூடியது என்னது, சிவியர் காஃப், கடுமையான இருமல் அப்படிங்கிறது எதுக்கு வரும், ஊப்பிங் காஃப் அப்படிங்கிற இந்த நமக்கு வந்து கக்குவான் இருமல் அப்படிங்கிற டிசீஸ்க்கு வரும். ஓகேங்களா? சோ இப்ப நம்ம பார்த்தது இந்த 3 வகையான டிசீஸ் பத்தி தான். சரியா? சோ ஸ்டூடெண்ட்ஸ், எதுக்காக நமக்கு வந்து இந்த லெசன்லாம் இதெல்லாம் ஜென்ரலா கொடுக்குறாங்க, ஏ நம்ம இதையெல்லாம் தெரிஞ்சுக்கணும். நம்ம நம்ம இத பத்தின ப்ரிவென்ஷன் தெரிஞ்சுட்டு அதன் மூலம் நம்ம என்ன பண்ணணும், அதை எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஸோ என்னெல்லாம் நம்ம செய்யக்கூடாதது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஒன், நம்ம எதையும் பாதுகாப்பில்லாத உணவு பதார்த்தங்கள் எதையுமே சாப்பிடவே கூடாது. ஈ மொய்த்த பண்டம், தெருவில் வித்துட்டு போறது, நமக்கு வந்து கரெக்டா கவர் பண்ணாம இருக்கிறது, ஒரு பஸ் கார் எல்லாம் போகக்கூடிய
இருக்கக்கூடிய தெருவுல இருக்கக்கூடிய எல்லா மண்ணு புழுதி எல்லாம் அந்த ஒரு உணவுல இருக்குன்னு சொன்னா அதை கண்டிப்பா வாங்கக்கூடாது. ஹைஜீனிக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? நம்ம அத உணவு நம்ம தயாரிச்சு கரெக்டா மூடி அதுல எப்படி இருக்கணும், கவர்டா இருக்கணும் அல்லது பாக்கெட்ல இருக்கணும். அந்த மாதிரியான உணவு பண்டத்தை வாங்கி சாப்பிடணும். நம்ம வீட்லயுமே நம்ம கரெக்டா ப்ரிப்பேர் பண்ணினோம்னா, நம்ம கிச்சன்ல போனா நம்மளுடைய ஃபுட் எல்லாமே எப்படி இருக்கணும், க்ளோஸ்டா இருக்கணும். ஒருத்தவங்க வீட்ல எதெல்லாம் நீட்டா இருக்கணும் கேட்டா, கிச்சன் நீட்டா இருக்கணும், அதே போல டாய்லெட் அப்படிங்கிறது நீட்டா இருக்கணும். இது ரெண்டுமே டிசீஸ கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு பிளேஸ். ஹால் அப்படின்னா கூட நம்ம அந்த அளவு நினைப்போம். உணவு தயாரிக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொன்னா அந்த பிளேஸ் நீட்டா இருக்கணும். கிச்சன் கரெக்டா இருந்தா மட்டும்தான் யாருக்குமே என்ன ஆகாது, டிசீஸ். அதே போல ரெஸ்ட் ரூமும் நமக்கு எப்படி இருக்கணும், நீட்டா இருக்கணும். அதன் மூலமாகவும், ஏன்னா தண்ணி அந்த இடத்துல போயிட்டே இருக்கக்கூடியது. அது என்னது, நமக்கு கழிவு எல்லாமே நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியில போகக்கூடிய இடம். அப்ப அதன் மூலமாகவும் அடுத்தவங்களுக்கு என்ன ஆகும், டிசீஸ்ங்கிறது நமக்கு இன்ஃபெக்ட் ஆகும். ஸோ ஆஸ் அ சில்ட்ரன் you want to inculcate your parents and yourself also. நீங்களும் இதை என்ன பண்ணணும், ஃபாலோ பண்ணணும், கரெக்டா புரிஞ்சுக்கணும். இப்போ பெரியவங்க வீட்டுல இருக்கவங்க, வயதானவர்கள், முதியவர்கள்லாம் இருந்தாங்கன்னா சளியை இப்படி துப்பாதீங்க. இது காத்து மூலமா இன்னொருத்தரை அஃபெக்ட் பண்ணும். இப்ப எனக்கு வந்தா நான் கஷ்டப்படுவேன் தானே அப்படின்னு நீங்க கேளுங்க. கண்டிப்பா அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பட் அப்படி இல்ல, தெரியல அப்படின்னாலுமே நம்ம என்ன பண்ணணும், கைட் பண்ணணும் நிச்சயம். அதுக்காக தான் எந்த ஒரு விஷயமும் பசுமரத்தாணி போல் ஐந்தில் விளையாதது ஐம்பதில் விளையாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? சோ சின்ன குழந்தைங்களாக உங்களுக்கு ஏன் பாடமா வச்சிருக்காங்கன்னா, நீங்கெல்லாம் இத ஃபாலோ பண்ணினா நம்ம சமுதாயமே எப்படி இருக்கும், சுத்தமானதாக இருக்கும் இல்லையா? நம்ம இருக்கக்கூடிய இடத்த சுத்தமா வச்சுக்கணும். நம்ம வீட்டை சுத்தி இருக்கக்கூடிய ஃபாலோ பண்ணணும். அது ஃபாலோ பண்ணினாலே டிஸ்ட்ர வாழ்வே குறைவற்ற செல்வம் சொல்லுவோம். இருந்தாலும் நமக்கு வியாதி இருந்தது, நான் நிறைய பணம் சேமிச்சு வச்சிருக்கேன், உடம்பு பூரா வியாதி இருக்குன்னா, ஐயோ சர்க்கரை சாப்பிடக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காரு, எனக்கு பிபி அதிகமா இருக்கான் அதனால உப்பு சேர்த்துக்க கூடாதான், எனக்கு ஹார்ட் அஃபெக்ட் ஆயிருக்கான் எண்ணெய் பதார்த்தம் சாப்பிடக்கூடாதான். அப்ப எதுவுமே சாப்பிடாம இருக்கிறதுக்கு எதுக்கு? சோ நம்ம அளவோட நம்ம கரெக்டா நம்ம உணவே மருந்து அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா? நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவை சரியான வேளையில சரியான அளவுல பாதுகாக்கப்பட்ட உணவா நம்ம எடுத்துட்டோம்னு சொன்னா வியாதியிலிருந்து என்ன பண்ணலாம், விலகி இருக்கலாம். அதுதான் மிகப்பெரிய அசர்ட். என்னுடைய அசர்ட் என்னன்னு கேட்டா, ஐ ஆம் எப்பயுமே எஸ் ஐ ஆம் குட் அப்படின்னு நம்ம சொல்றோம்னா அதுதான் உன்னுடைய முதல் அசட். கடைசி வரைக்கும் யாரையும் டிபெண்ட் பண்ணாம நம்ம இருக்கோம் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய விஷயம். சோ இதை நீங்க என்ன பண்ணணும், இந்த சுத்தம் சுகாதாரம் அதை ஃபாலோ பண்ணணுங்கிறதுக்கு தான் இந்த பகுதியெல்லாம் நமக்கு கொடுத்துருக்காங்க. சோ கண்டிப்பா நீங்களும் இதை ஃபாலோ பண்ணுங்க. மார்க் அண்ட் மதிப்புல நீங்க அதை படிக்காம இத புரிஞ்சுக்கிட்டு நீங்க உங்க இடத்த சுத்தமா வச்சுக்கணும், உங்க வீட்டுல இருக்கவங்களும் அதை கரெக்டா ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத நீங்க சொன்னாலே அதுதான் நீங்க வாங்கக்கூடிய மிகப்பெரிய மதிப்பெண் சரிங்களா? சோ இன்னைக்கு பார்த்த இந்த பாடத்தை தெளிவா படிச்சுட்டு வாங்க. ஏதாவது சந்தேகம் ஏதாவது இருந்ததுன்னா அடுத்த கிளாஸ் நம்ம பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.